ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் சார். ஃபியூச்சர்லயும் வின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காகவும் கங்க்ராச்சுலேஷன், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நம்ம இந்த சக்சஸ் ஸ்டோரி சொல்றவங்கள பார்த்து ரொம்ப நீங்க பயப்படவும் வேணாம். எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான். என்னை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே படிப்போம். இப்ப வந்து படிக்கிறதுல யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கொடுக்குது. ஆஹ் அதை தான் அப்ளை பண்றோம். ஆனா என்ன வந்து நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா இது பண்ணிடலாம். நான் என்னதுல என்ன சொன்னேன், இது பண்ணிக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பாண்டியன் சாரை சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம மத்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்டடீஸ் படிச்சாலும் நம்மளுடைய எமோஷனலை வந்து பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சில நேரம் நல்லா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும், நம்மளாவே மோட்டிவேட் ஆகிக்கிறோம், நம்ம சுத்தி இருக்கவங்களும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா அநேக நேரத்துல நம்மள எல்லாருமே டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இத்தனை வருஷம் படிக்கிற, இதை உன்னால ஜெயிக்க முடியுமா, நீ வந்து ஜெயிச்சிருவியா, இந்த மாதிரிதான் நிறைய 90% இப்படிதான் வரும் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கே நம்ம மேல செல்ஃப் டவுட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ. இவ்வளவு வருஷமா இப்ப என்னோட ஜேர்னி எல்லாம் வந்து 4 இயர்ஸ்க்கு மேல இந்த பிஜிடிஆர்பிக்காக நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு நெட்டை பத்தி தெரியவும் செய்யாது. அப்போ வந்து சார் இந்த மாதிரி கிராஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சதுலதான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா அதுவே எனக்கு வந்து சே, நம்ம இன்னும் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தா ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆயிருக்கலாம்னு அப்ப தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பிலையுமே நிறைய அந்த டைம் நான் நெட் குவாலிஃபை ஆயிட்டேன். ஆனா எனக்கு ஜேஆர்எஃப் கிடைக்காதனால அது ரொம்ப பெரிய வெற்றியா நான் நினைச்சுக்கல. பிஜிடிஆர்பில நிறைய டவுட் வரும். அதாவது நம்ம வந்து வந்துருவோமா, இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளுக்கு பிசில வெறும் 6 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் சார்ட்டையே நிறைய டைம் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். கிளாஸ்லயும் ஒரு டைம் கேட்டிருக்கேன். சார் இந்த மாதிரி நான் 2 டைம்ஸ் நெட் குவாலிஃபை ஆயிருக்கேன், ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இந்த பிஜிடிஆர்பியை நினைச்சாலே பயமா இருக்குது அப்படின்னு. ஏன் மேம் நீங்க அப்பெல்லாம் ஃபீல் பண்றீங்க, நீங்க ஸ்டேட் ரேங்கே வாங்கலாம், நீங்க வந்து ஒரு செல்ஃப் டவுட் பண்ணாம நல்லா படிங்க. அப்புறம் ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைச்சு படிக்க கூடாது, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை படிக்கணும். எக்ஸாமை பார்த்து நீ என்ன புலியா, நீ என்ன சிங்கமா, வா அப்படின்னு சொல்லி அவங்களோட கிளாஸே எப்படின்னா அவ்வளோ பெரிய யூஜிசி நெட்டை நம்ம எழுத போறோம்ன்ற மாதிரி நம்மளுக்கு தாட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளா சொல்லுவாங்க, ஒரு கான்செப்டை ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. நம்ம மைண்டையும் வந்து பாசிட்டிவா மாத்திடுவாங்க. அதுதான் நம்ம ஆசிரியர் அகாடமியோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா நீங்க எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, ஈஸியா வந்து எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும். எந்த கொஸ்டின் வந்து இப்ப கொஸ்டின் ஹால்குள்ள போறீங்க, கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறாங்க, டஃப்பாவே இருந்துச்சுன்னா நீங்க என்ன மைண்ட்ல செட் பண்ணிக்கணும் அப்படின்னா, படா கொஸ்டின் டஃப்பா இருக்கு, நம்மளை விட யாரும் நிறைய கட் ஆஃப் எடுக்க மாட்டாங்க, கட் ஆஃப் கம்மியா வரும்னு செட் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம ரொம்ப நல்ல மார்க் வாங்குவோம், அந்த மாதிரி நினைங்க. அப்படி அவங்க சொன்ன வேர்டு தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன். இன்னொன்னு வந்து லிபா மேம் வந்து அவங்களோட கிளாஸ்னா நான் எவ்வளவு இது இருந்தாலும் எனக்கு வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு மற்றபடிக்கு எங்க ஃபேமிலியில யாருமே எந்த சப்போர்ட்டுமே இல்லை. ஈவன் இப்ப நாளைக்கு நாங்க ஆர்டர் வாங்க போறோம், அது வரைக்குமே எங்க குழந்தைங்களை யார்கிட்ட விடுறது, என் ஹஸ்பண்டும் வந்து வெளியில வேலை பாக்குறாங்க. ஆனா வந்து என்ன ஒண்ணுன்னா அவங்க, நான் சில நாள்லாம் இது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சைக்காலஜி கிளாஸ்ல எல்லாம் எனக்கு அவங்க கேட்க கேட்க டக் டக்குன்னு ஆன்சர் பண்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்ம பேரை சொல்லும் போது சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஆமா அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஒரு நாளா நான் சேட் பண்ணும்போது என் பிள்ளைங்களாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்ப மேம் கிட்ட, மேம் வந்து இந்த மாதிரி சைல்ட பத்தி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்களா இப்படி இருக்கணும், ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மேம் அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க மெசேஜ்ல, அப்ப சீக்கிரமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அதனாலதான் இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் நம்ம வந்து கடவுள் வந்து யூனிவர்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா எஜுகேஷனையும் மீறி எஜுகேஷன்லாம் நம்பர் 1 குவாலிட்டியில கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம சும்மா கேட்டுட்டே இருந்தாலே போதும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணுவோம். என்னது எப்படின்னா, நான் வந்து மார்னிங் கிளாஸ் அட்டன் போது குழந்தைங்களை வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க, கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இயர்போனை மாட்டிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மேம் சொல்றதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டே இருப்பேன். திருப்பி எனக்கு வீட்டு வேலை செய்யும் போது மறுபடியும் அந்த வீடியோவை நான் எதெல்லாம் நம்ம திரும்ப கேட்கணுமோ சாரோட இதெல்லாம் சில ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் மொத்தமா எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்படியே அவங்க வாய்ஸ்ல அது வந்து மெமரி ஆயிரும். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுச்சுன்னா, நான் பிஜிடிஆர்பி எழுதும் போதும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஈவன் காலேஜ் டிஆர்பி எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு சொன்னாங்க, எனக்கு வந்து அது கஷ்டமாவே தெரியல. மேக்சிமம் நம்ம அகாடமில படிச்சது மட்டும்தான். நான் வந்து காலேஜ் டிஆர்பிக்கு ரொம்ப கிளாஸஸும் அட்டன் பண்ண முடியல.
ப்ரிப்பேரும் பண்ண டைம் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஏஏஆ இருக்கட்டும், இல்ல ஓஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாமே சார் வாயில இருந்து வந்த கொஸ்டின்ஸ் தான். டிஓசி எல்லாம் மேம் வந்து அவ்வளவு சூப்பரா நடத்துனாங்க. என்னதான் இருந்தாலும் டிஓசில நிறைய டவுட் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் வந்து அப்படியே மைண்ட் அங்க அங்க வந்து அவங்க வாய்ஸ் தான் கேட்டுச்சு பாத்துக்கோங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கான்செப்ட் அவங்க கிளியரா நம்ம மைண்ட்ல ஏத்திரும் போது அது நம்மளுக்கு மறக்கவே மறக்க மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து சில நேரம் சிலர் நினைக்கலாம் நம்மளுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்ல, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல, எல்லாருமே நெகட்டிவா பேசுறாங்க, நம்ம வந்து நோட்ஸ் எடுத்தாதான் படிக்க முடியும், இல்ல இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்தாதான் படிக்க முடியும், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல நீங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போனாலும் இவ்வளவு கம்மியான ஃபீஸுக்கு இவ்வளவு டெடிகேட்டடா நடத்துற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு அகாடமிங்கிறது வந்து நம்ம ஆசிரியர் அகாடமி மட்டும்தான். நம்ம ஃபீஸை கூட அவங்க இதுவரையும் இப்ப நம்ம ஃபீஸ் கட்டலைன்னா ஃபோன் பண்ணி ஃபீஸ் கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டது கிடையாது. இப்ப நீங்க மத்த இடத்துல படிச்சீங்கன்னா ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா கூட அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க வந்து அப்படி கிடையாது. ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுக்குறாங்க, பிடிஎஃப் கொடுக்குறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க. அதை விட அந்த டெஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம டவுட்டை அப்பப்பவே கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்ப மேமுங்கெல்லாம் வந்து திவ்யா மேம், லிபா மேம், சாரு எல்லாருமே நைட் வரை அந்த வந்து கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப எல்லார விட வந்து நான் பெரிய ஆளு அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லவங்க சொல்றது, பெரிய படிச்சவங்க சொல்றதெல்லாம் நான் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். முக்கியமா லிபா மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னுவாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கும். அதனால நான் அந்த வேர்ட்ஸ், பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய படிச்சு படிச்சு அதை சொல்லி சொல்லி பார்ப்பேன். அதோட இவங்களும் சொல்லும்போது நம்மளுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க நம்மளுக்கு வழி காட்டும் போது அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய நேமுக்கு பின்னாடி இருக்க அந்த நெட்டு செட்டு பிஹெச்டி இது எல்லாமே எனக்கு இப்ப கொஞ்ச நாளா தான் நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அப்ப நானும் நினைச்சுக்கிடுவேன் நம்மளுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பேருக்கு பின்னாடி எல்லாமே வரும். நான் இன்ன வரைக்கும் என் பேருக்கு பின்னாடி நான் எதையுமே எழுதி பார்க்கல. ஆனா நான் வந்து முழுசா நம்பினேன் நம்மளுக்கு பின்னாடி இது எல்லாத்தையும் நம்ம போடணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும். நம்ம சூழ்நிலையே நம்ம காரணம் காட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதை வந்து யாருமே வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. என்னால குழந்தைங்களை வச்சுட்டு படிக்க முடியல, எனக்கு ரெண்டுமே ஆப்ரேஷன்னால உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா யாரும் ஒரு நாள் கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இவ வந்து படிக்க முடியாததுக்கு காரணம் சொல்றா அப்படின்னு எங்க வீட்லயுமே என் ஹஸ்பண்டுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாலாம் பாராட்டிக்கல. ஆனா அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க சாதிக்க முடியும், நம்ம ஒரு கோலை வச்சுட்டோம்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கறத வந்து அவட்ட இருந்து கத்துக்கிட்டே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி தரணும். நம்ம அகாடமில மட்டும்தான் அது எல்லார்ட்டையுமே இருக்கும். இப்ப நீங்க எங்களுடைய குரூப்பை ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்க யூஜிசி நெட்டா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருமே சொல்லி தருவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவா காம்படிஷன் எக்ஸாம்ல வந்து யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இப்ப யூஜிசி நெட்ல கூட அது எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லி கொடுக்கலாம். ஆனா போஸ்டிங் வந்து பிஜிடிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சொல்லியே தர மாட்டாங்க. ஆனா அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட சொல்லி தருவாங்க. லாஸ்ட் மினிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே எல்லாருமே இப்ப ஒருத்தர் ஜெயிக்கிறத அடுத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா தான் வெற்றி மாதிரி கொண்டாடுறது கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அகாடமில அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடினாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து ஆஹ் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்மளுக்கு சூழ்நிலை சாதகமா இருந்தா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம படிப்பை தொடங்குங்க. சாதகமா இல்லைன்னா இப்ப சாதகமா இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றினா சாதகமா இல்லாதவங்களுக்கு 200% வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்போ வந்து எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்ம சில நேரம் ஒரு மாதிரி நம்மளுக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, நம்மளை பார்த்துக்க ஆள் இருக்காங்க, படிப்படின்னு சொல்ல ஆள் இருக்காங்கன்றப்ப கொஞ்சம் ஒரு லெத்தாஜிக்கலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற நேரத்துல நம்ம கண்டிப்பா 200% நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். அதை விட வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எப்பனாலும் சப்போர்ட் பண்றதுக்கு அகாடமி வந்து ரெடியா இருக்காங்க. சாரோட அந்த உயர்வான நோக்கம் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுன்னா அது அந்த மாதிரி நம்மளும் உருவாகணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு கொடுத்துச்சு. அதனால சாருக்கு, வெண்ணிலா மேம்க்கு, எங்களுக்கு டீச் பண்ண எல்லா மேம்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபியூச்சர்ல
சக்சஸ் மீட்ல பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷனையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வருவோம். ஏன்னா நம்மளுடைய வெற்றி இப்ப வந்து தள்ளி போட்டிருக்காரு கடவுள், அவ்வளவுதானே தவிர நம்ம தகுதி இல்ல, நம்மளால முடியல அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. எனக்கு வந்து கடைசி நேரத்துலதான் நானுமே நிறைய 4 இயர்ஸா படிச்சுக்கிட்டே இருந்து எல்லாரும் வந்து இவ வந்து அவ்வளவுதான், ஏன் பிரைவேட்ல வேலைக்கு போக முடியாத உன்னால அப்படியெல்லாம் சொன்னாங்க. கவர்மெண்ட் வேலைங்கிறது யாருக்காவது தான் கிடைக்கும், நம்மலாம் நினைக்கிறப்பெல்லாம் கிடைக்காது, காசு கொடுத்து போயிடுவாங்க, போஸ்டிங் எல்லாம் வந்து காசு கொடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. கவர்மெண்ட் வைக்க மாட்டாங்க. ஈவன் நாளைக்கு நம்ம ஆர்டர் வாங்க போற வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்மளுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவா என்னெல்லாம் நடக்க பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் நடக்கணும்னு. ஆனா அதெல்லாம் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பா மாத்திருங்கிறத வந்து நம்ம நம்பும்போது கண்டிப்பா நடக்கும். என்னோட வீடு ஃபுல்லா நான் வந்து ஆல்ரெடி இதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அகாடமில. நான் ஸ்டிக்கி நோட்ஸ் நிறைய ஒட்டி வச்சிருப்பேன். அதுல வந்து முக்கியமான கான்செப்ட்லாம் நான் படிச்சு படிச்சு படிக்கிறதுன்னா எப்படின்னா, இப்ப நீங்க நடத்துறீங்கன்னா அதை நான் ஃபுல்லா மைண்டுக்குள்ள ஏத்திடுவேன். ஏத்திட்டு அந்த கான்செப்டை ஒருத்தவங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லி தர முடியுங்கிற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி கிச்சன்ல நான் எங்கெங்க நான் பார்ப்பனோ அங்கெல்லாம் ஒட்டி வச்சு திரும்ப திரும்ப படிப்பேன். அதுல முக்கியமா இப்ப மேம் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல உங்க போட்டோ ஒட்டி பிஜிடிஆர்பில நீங்க குவாலிஃபைடுன்னு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அதெல்லாம் நான் பிலீவ் பண்ணேன், விசுவலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஆர்டர் முக்கியமா நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம அகாடமில வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்மள பூஸ்டப் பண்ணுவாங்க. நம்மளுடைய அவங்க சார் வந்து ஒரு கோட்ஸோட ஆரம்பிப்பாரு, மேமுங்களும் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அந்த விசுவலைசேஷன்ங்கிறது வந்து நம்ம அப்படியே அந்த இதை வாங்கின மாதிரி கண்ணீரோட நிறைய நிறைய நாள் அழுதுட்டு தான் அந்த கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா நாளுமே அந்த கண்ணீரோட ஆரம்பிப்போம். நம்ம வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா வருமா வராதான்னு 1000 டவுட்ஸ் நமக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால முடியும், நம்ம ஹார்ட் ஒர்க் போடுவோம். சார் இன்னொன்னும் சொல்லுவாங்க, மேமுங்களுமே சொல்லுவாங்க, லிபா மேமுமே சொல்லுவாங்க, நீங்க எழுதி முடிச்சிடுங்க, நல்லபடியா போய் உங்களுடைய 100% கொடுத்துருங்க, மீதத்தை நீங்க கடவுள் கையில விட்டுட்டு அதை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும், இல்லைன்னா அதை விட பெஸ்டா கடவுள் ஒண்ணு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணும் பொழுது இன்னைக்கு வந்து அது எல்லாத்தையும் நான் நம்புறேன். அப்பவே நான் நம்பினேன், இப்போ வந்து நம்ம கண்ணால காண்றோம். அதுல எல்லாம் நம்ம பார்த்ததுனால விசுவலைசேஷன்ல நம்ம சிவி போற மாதிரி நம்ம பேரை கூப்பிடுற மாதிரி நீங்க உள்ள போறீங்க, ஆர்டர் வாங்குறீங்க, உங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஹெச்எம்கிட்ட போய் உங்க பேர் சொல்லி நீங்க உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க போய் ஜாயின் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. அதெல்லாம் அவங்க சொல்லும் போது அப்படியே நான் விசுவலைஸ் பண்ணதுனால இப்ப எனக்கு நடக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகல. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே யாராலுமே கொடுக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல மென்டாஸ் வந்து நம்மளுக்கு ஆசிரியர் அகாடமில இருக்கிறதுக்காக நீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதை செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க. எல்லார் இடத்துலயும் டீச் பண்ணலாம், ரொம்ப டெக்னிக்கலா சொல்லி தரலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி எல்லா டைமும் நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இப்ப 6 மந்த் கோர்ஸ் சொல்லி தராங்கன்னா அதோட அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி கட் ஆயிரும். ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்கும் போது ஒரு நல்ல ஆசிரியரா வரணும், நம்மளும் இந்த மாதிரிலாம் டீச் பண்ணணும். அவங்களோட டீச்சிங் ஸ்டைல பார்க்கும்போது வித்யா மேம், திவ்யா மேம் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடத்தும் போது நம்ம அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறத வந்து நான் நம்ம அகாடமில இருந்து கத்துக்கிட்டேன். அதனால ஃபியூச்சர்ல என் மூலமா வந்தவங்களும் சரி, இப்போ படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு நம்மளுடைய நெகட்டிவான சூழ்நிலை இருந்தாலும் பாசிட்டிவா பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு அகாடமி நம்ம அகாடமி, ஆசிரியர் அகாடமி. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், சார். தேங்க்யூ மேம். சொன்னதெல்லாம் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்தா புலியா சிங்கமான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. அதே மாதிரி அது எனக்கு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது திரும்ப லைவ் சொல்லி கேட்குறேன். ஸோ அதாவது என்னென்னா அவங்களோட ஸ்பீச்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அவங்க நல்ல விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் நிறைய பேர்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம். நம்மக்கிட்ட என்னென்னா நம்பிக்கை இருக்காது. இவங்க சொல்கிறது வருமா, இவங்க சொல்கிறது நடக்குமா, அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்குமான்னு கேட்கும்போதே உங்களுக்குள்ளே அது நடக்காமல் போயிடும். நம்பிக்கை இழந்தவங்க யாருமே வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு எதை செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. இது உண்மை, 100க்கு 100 உண்மை. நீங்கள் எதை உறுதியாக நம்புறீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். நம்பிக்கை வேற.